தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருகானாய் போற்றி, நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, தென்தில்லை மன்றினுள்ளாடி போற்றி, இன்றமக்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி. மெய்யன்பர்களே, இன்று நாம் தசதீர்த்த விழா பற்றியும் அங்கு நடக்கின்ற சில முக்கியமான விஷயங்களை பற்றியும் சிந்தனை செய்து பேச இருக்கின்றோம். தீர்த்த உற்சவம் என்பது தீர்த்தங்களில் நடக்கக்கூடியது. பொதுவாக எல்லா முக்கிய தலங்களிலும் தீர்த்தம் என்று இருக்கும், கட்டாயம் இருக்கும். சிதம்பரத்திலும் அதிமுக்கியமான தசதீர்த்தங்கள் என்று உண்டு. பல தீர்த்தங்கள் இருக்கிறது என்றாலும் கூட கோயிலுக்குரிய தீர்த்தங்கள் ஏராளம். ஆனாலும் அதுல தசதீர்த்தத்தை அதிமுக்கியமாக குறிப்பிட்டு இருக்கின்றார்கள். அந்த தசதீர்த்தத்திலும் தை அமாவாசை அன்று தீர்த்தவாரி உற்சவம் நடக்கும். அந்த இறைவன் தீர்த்த வடிவாகவும் இருக்கின்றார். தீர்த்தனை, சிவலோகனை, சிவனை என்றெல்லாம் சொல்லுவார்கள். சிவசக்தி வடிவம்தான் தீர்த்தம். தீர்த்தம் அன்பு வடிவம்னு சொல்றாங்க நம்ம முன்னோர்கள்லாம். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படி எல்லாம் சொல்றாங்க. அதனால அன்பு வடிவம் தான் நம்மளுடைய தீர்த்தங்கள் எல்லாம். அது பொதுவா எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நம்ம பக்தர்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, விஷயம் தெரிஞ்சு, இந்த தெய்வீக புனிதம் தெரிஞ்சு நீராடி இந்த பலனை அதிசீக்கிரம் அடைஞ்சிடணும். அதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி பேசறதுக்கு முற்படுகின்றோம் குருவருளால். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமை ஆளென்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றின்லாம் வருது. அப்போ ஊற்றாகி, ஆற்றாகி அப்படின்லாம் அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும். அதனால இறைவன் தீர்த்த வடிவிலே சிவசக்தி வடிவமாக இருக்கின்றார். சில தீர்த்தம் சிவ வடிவத்திலையும் சிவனுடைய அம்சமாகவும், சிலது சக்தி வடிவமாகவும் இருக்கும். உதாரணத்துக்கு நம்மளுடைய நடராஜர் கோயில்ல சிவகங்கை சிவ வடிவம், சிவாம்சம். தில்லையம்மன் கோயிலுக்கு எதிரில் இருக்கிற சிவப்பிரியங்கிற தீர்த்தம் சக்தி தீர்த்தம், அம்பாளுடையது. இந்த தீர்த்தத்தை பார்த்தாலே சுவாமி அம்பாளை வணங்கின மாதிரி நமக்கு ஒரு புண்ணியம் கிடைச்சிடும்னு சொல்றாங்க. அதோட நம்மளுடைய நால்வர்ல அப்பர் இதுக்கு போறாரு, திருக்கைலாயம் போறார். திருக்கைலாயம் போகும்போது ரொம்ப வயசாயிடுது. அவரால் மலை ஏற முடியல. அப்ப சாமி அவருடைய நம்பிக்கை, அவருடைய பக்தி, அவருடைய வயோதிகம் எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு நேரா ஒரு ஒரு வேதியர் வடிவில் நீங்க மேல போய் கைலாய காட்சி இறைவன் அம்மையப்பரை பார்க்கறது கொஞ்சம் சிரமம், ஏன்னா ரொம்ப உயரத்துல இருக்குது. நீங்க என்ன பண்றீங்க, இந்த பக்கத்துல ஒரு தடாகம் இருக்கு பாருங்க, அந்த தடாகத்துல முழுகுங்க, உங்களுக்கு நீங்க விரும்பியதெல்லாம் கிடைக்கும். சரி, பெரியவர் கடவுள் மாதிரி சொல்றாருன்ட்டு அப்பர் என்ன பண்றாரு, உடனே அந்த தடாகத்துல முழுக அவர் திருவையாறுல எழுந்திருக்கிறார். எழுந்த வேகத்துல அங்க ஒரு தடாகத்துல முழுகிறார், இங்க ஒரு தடாகத்துல குளத்துல எழுந்திருக்கிறார். இன்னமும் அது அப்பர் குளங்கிற பேர்ல இருக்கு. அங்கேயும் தீர்த்த உற்சவம், கைலை காட்சி விஷயம்லாம் ஆடி அமாவாசையில நடக்கும். இப்ப நம்ம பேசுறது தை அமாவாசை. அந்த அப்பர் அந்த அங்க மூழ்கி, அதாவது கைலாயத்துல தடாகத்துல மூழ்கி திருவையாறுக்கு ஒரு திருக்குளத்துல எழுந்திருக்கும் போது அவருக்கு கைலாய காட்சியும் அம்மையப்பருடைய காட்சியும் காணுகின்ற இடமெல்லாம் கைலை காட்சி, காணுகின்ற தெய்வங்கள் எல்லாம் அம்மையப்பராகவே அவருக்கு காட்சி கொடுத்திருக்கு. அற்புதமான பாடல்கள் எல்லாம் அதுல அவர் பாடியிருக்கிறார். அதுல ஒரு பாடல்ல மிக சிறப்பாக இருக்கும் அது. அந்த பாட்டு, மாதர் பிறை கன்னியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தும் ஏத்துவார் புகுவார் அவர் பின் புகுவேன், யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று அருமையாக அவர் அந்த
விஷயத்த வந்து அப்படியே நேரா பார்த்து அப்படியே தெய்வீகத்துல பாடின பாட்டு அது. அப்படி தீர்த்தங்கள்லாம் இறைவனுடைய வம்சம், இறை அம்சம். நீ அதோடைய ரகசியத்தை எல்லாம் வந்து சொல்லி மாளாது. இருந்தாலும் நம்மளால முடிஞ்சதை நம்ம வந்து இப்ப சொல்ல போறோம். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, நீரின்றி அமையாது உலகுன்னு வள்ளுவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. நம்முடைய விஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்றாங்க, நம்ம உடம்புலயே 70% தண்ணீர் தத்துவம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீர்த்தங்கள் வந்து தெய்வ வடிவும் தெய்வ சக்தியும் அன்பு வடிவமாக இருக்கிறதுனால அங்க தீர்த்த உற்சவங்கள் தீர்த்தவாரி நடக்கும் போது நீராடுனா என்ன நடக்கும்னா, நம்முடைய உடம்பும் உள்ளமும் குளிர்ச்சி அடையறதோட மன மகிழ்ச்சியும் உடம்புல ஒரு தெய்வீக சக்தியும் கிடைக்கும். அதோட அந்த தீர்த்தங்கள்லாம் என்ன பண்ணுது, பாவம் தீர்க்கும், நோய் தீர்க்கும், ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்லுகின்ற அந்த மும்மல பாசத்தை அறுக்கும். அந்த செய்வினைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பில்லி சூனியம் வைப்பு ஏவல் அதெல்லாம் தீர்த்து விடும். சக்தி கிடைக்கும், இளமை கூட கொடுக்கும், செல்வம் தரும், ஆனந்தம் தரும், நிம்மதி தரும், முக்தியை வந்து இம்மையிலேயே கொடுத்துடும். நம்பிக்கையோட புனிதமா நீராடணுங்கிறது தான் அதுல முக்கியம். இப்ப வந்து பொதுவா சொல்லுவாங்க, அந்த வடக்க காசியில கங்கை ஓடுது இல்லையா, அதுல உடம்ப போடுவாங்க, பாதி எரிச்சு எரியாமல் கூட இழுத்து விட்டு விடுறாங்க. அப்ப அந்த ஜலசமாதின்னு சொல்லுவாங்க. அப்படி விடும்போது என்ன ஆகும்னா, சாமி அம்பாள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எல்லா நிகழ்ச்சியும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப வந்து சாமி அம்பாள் ஓடி வந்து அந்த உடம்ப தன்னுங்களுடைய மடியில கிடத்திக்குவாங்க. கிடத்திக்கிட்டு சுவாமி வந்து காதுல அந்த உடம்போடைய காதுல பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதுவார். அப்படி சொன்ன உடனே அந்த அந்த உடம்புல இருக்கிற ஆத்மா என்ன ஆகும்னா, சிவலோக காட்சி உடனே கிடைக்கும், அம்மையப்பர் காட்சி வந்து கிடைக்கும். அதோட இல்ல பேரானந்தத்துல மூழ்கிடுவாங்க. அதனாலதான் காசியில போய் இறக்க முக்தின்னு சொல்லுவாங்க. நம்முடைய சிதம்பரம் வந்து பிறக்க முக்தி, தரிசிக்க முக்தி, இறக்க முக்தி, எல்லாம் என்ன செஞ்சாலும் சிதம்பரம் வந்து முக்தி. இந்த கங்கை வந்து சிவகங்கை இருக்கே, அது காசியை விட வீசம் பெரியதுன்னு பல புராணங்கள்ல கஷேத்திர புராணம்னு இருக்கும், அதுல எல்லாம் சொல்லப்படுவது வந்து காசியை விட வீசம் பெரியது சிவகங்கை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தச தீர்த்தங்கள்ல குளிச்ச உடனே சாமியை வந்து தரிசனம் செஞ்சுடணும். ஏன்னா நீராடுனதும் உடம்புல வந்து ஒரு புது மாற்றமும் சக்தியும் கிடைக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அது வந்து நீடிச்சு இருக்கும். அதனாலதான் குளிச்ச உடனே நீராடின உடனே கோயிலுக்குள்ள போயிட்டு சாமி தரிசனம்னு செஞ்சுட்டா வேண்டிய பலன்லாம் உடனடியாக கைமேல் பலன் சொல்லுவாங்க. நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பலிக்கும்னு சொல்றாங்க, பெரியவங்க அப்படிதான் சொல்றாங்க. அதோட தீர்த்தம் வந்து மனித குணங்கள்ல வந்து அன்பு வடிவம்னு சொல்றாங்க. வந்து உதாரணத்துக்கு வந்து சினம் வந்து நெருப்பு வடிவம், வலிமை வந்து காற்று வடிவம், அறிவு பேரறிவு வந்து ஆகாச வடிவம், பொறுமை வந்து பூமி வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. பொறுமையில் பூமாதேவின்னு சொல்லுவாங்க. அப்படி அன்பிலே தீர்த்த வடிவு அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்கெல்லாம். வந்து தச தீர்த்தங்கள்ல வந்து கடைசியாக மொத்தம் 10 தீர்த்தம் இருக்கு. தசம்னா 10 தீர்த்தங்கள் புனிதம். அந்த 10 தீர்த்தங்கள்ல வந்து முதல் வந்து ஆரம்பிக்கிறது சிவகங்கையில ஆரம்பிச்சு நிறைவா எங்க கொண்டுட்டு போவாங்கன்னா பரமானந்த கூபத்திட்ட போவாங்க. இந்த முதல் தீர்த்தத்துல குளிக்கும் போது ஒரு ஆனந்தம் உண்டாகும். அடுத்தடுத்து நம்ம வந்து 9 தீர்த்தத்திலையும் குளிக்கும் பொழுது பரமானந்தம் வந்துடும், பேரானந்தம் வரும். அதனாலதான் 10வது தீர்த்தத்துக்கு பரமானந்த கூபம்னே பேரு. அப்படி அந்த பரமானந்த கூபம் வந்து அர்த்தநாரீஸ்வர தீர்த்தம்னு சொல்றாங்க. அதோட அது நடராஜர் தீர்த்தம் அதுதான், சக்தி தீர்த்தமும் அதுவே அப்படின்லாம் சொல்றாங்க. காசி கங்கையே வந்து ஒரு ஐப்பசி மாசத்துல குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட நேரத்துல அங்க அந்தர்வாகினியாக பூமிக்கு அடியில இருந்து எழுந்து வந்ததாக சொல்றாங்க. கோயிலுடைய 6 கால பூஜைக்கு, அதாவது அபிஷேகத்திற்கும் ஏனைய மூர்த்தங்களுக்குரிய அபிஷேகத்துக்கும் இந்த பரமானந்த கூப தீர்த்தம் தான் புனிதமாக கருதப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்றது ஆதி காலத்திலிருந்தே. தச தீர்த்தங்கள்ல முன்பு சொன்னோம்,
முதல்ல குளிச்சா ஆனந்தம் வரும், அடுத்தடுத்து குளிச்சா என்ன வரும்? பிரம்மானந்தம், சிவானந்தம், யோகானந்தம், ஆனந்த உச்சிக்கு போய்கிட்டே இருக்க கடைசியில பரமனுடைய ஆனந்தமாகிய பரமானந்தம் எங்க கிட்டும்? பரமானந்த கூபத்துல கிட்டும். அதனாலதான் தச தீர்த்தத்துல நிறைவாக பரமானந்த கூபத்துக்கு வந்து தீர்த்தவாரிய நம்முடைய பொது தீட்சிதர்கள்லாம் அருமையாக தெய்வீகமாக அற்புதமாக செய்கின்றார்கள். மனிதர்கள் வந்து பொதுவாக தன்னை மறந்து மகிழ்ச்சியில் ஒரு கண நேரமாவது அதுல இந்த மகிழ்ச்சியில மூழ்கணும்னு நினைப்பாங்க. அதுக்காகத்தான் வந்து தீர்த்த ஸ்நானம், தீர்த்தவாரி உற்சவத்துல கலந்துக்கிறாங்க, தீர்த்த ஸ்நானம் பண்றாங்க, உடனே விக்கிரக ஆராதனைய கோயில்ல போய் பண்றாங்க. இதுதான் வந்து பொதுவாக நம்மளுடைய இந்தியாவுல ஞானிகளால் சொல்லப்பட்டு பக்தர்கள் தங்களுடைய வாழ்க்கையில மேற்கொண்டு வாழ்கின்றார்கள். இப்ப அந்த தீர்த்தவாரி விசேஷத்துல நம்ம எல்லாம் கலந்துக்கும் போது பக்தர்கள் அங்க தங்களால முடிஞ்ச அன்னதானம் ஞானதானம்னு செஞ்சா மிக விசேஷம்னு சொல்றாங்க. இதெல்லாம் புராணத்திலேயே வருது. தசதீர்த்தம் ஆடினால் ஒருவருடைய அங்கத்துல இருக்கின்ற 72,000 நாடி நரம்புகளிலும் தெய்வீக மாற்றம் உண்டாகுது. அதோட அப்ப பிரார்த்தனை செஞ்சா எல்லா பிரார்த்தனையும் பலிக்குது. அதோட புனித தீர்த்த நீராடுதல் வந்து நம்முடைய மூளையில் உள்ள நல்ல சக்திகளை எல்லாம் தூண்டி விடுகின்றது. சிதம்பரத்தில் நடக்கின்ற அந்த தை அமாவாசை தசதீர்த்த விழாவிலே நடக்கின்ற சில விஷயங்களை நாம் பார்ப்போம். கருவறை தெய்வத்தின் சார்பாக, அதாவது பிரதிபிம்பம் மாதிரி ஸ்ரீ சந்திரசேகரர் தான் அம்மனுடன் தீர்த்த கரைக்கு அலங்காரத்துடன் எழுந்தருளி வந்து முதலிலே இருப்பார். இவருடைய பிரதிநிதி போல அல்லது இவருடைய ஆணைப்படியே அஸ்திரராஜரும் வந்திருப்பார். இந்த அஸ்திரராஜர் வந்து தீர்த்த கரையில இவரை எழுந்தருளை பண்ணி அஸ்திரராஜரை அவருக்கு புலி காப்பிட்டு அதற்கு பிறகு அனைத்து முக்கிய அபிஷேக ஆராதனைகளையும் நடத்தின பிறகு இவரை வந்து நெஞ்சோடு அணைத்தவாறு உரிய தீர்த்த கட்டத்திலே இறங்கி பூஜகர் வந்து 3 முறை மூழ்கி மூழ்கி எழுந்திருப்பார். அதே நேரம் வந்திருக்கின்ற பக்தர்களும் மூழ்கி எழுவர். எழுந்த உடனே அந்த ஏற்கனவே முன்னாலேயே சந்திரசேகரர் எழுந்தருளி இருப்பாருங்க, கொஞ்சம் தூரத்துல உச்ச கரையினுடைய உச்சியில அவருக்கு அவருக்கு வந்து நைவேத்தியம், அந்த அபிஷேகம் கிடையாது, அவருக்கு நைவேத்திய ஆராதனைகள் தீபாராதனைகள் நடக்கும். தீர்த்த அஸ்திரராஜருக்கு தான் அபிஷேகம் ஆராதனை, தீர்த்த அவரு தான் அஸ்திரராஜர் தான் மூழ்குவாரு தீர்த்தத்துல, அவருக்கும் நிவேத்தியம் ஆராதனை அபிஷேக ஆராதனை. மேல இருக்கிற சந்திரசேகரர் வந்து நடராஜருடைய பிரதிநிதி, நடராஜாவே வந்திருக்கிறாரு, சுவாமியே வந்திருக்கிற மாதிரி அவங்களே தான் இந்த ரூபத்துல வர்றாங்க சந்திரசேகரர். அவங்களுக்குத்தான் நைவேத்தியமும் ஆராதனை மட்டும் நடக்கும். இப்ப அந்த அஸ்திரராஜர்னா என்னன்னு நீங்க நினைப்பீங்க. அஸ்திரராஜருங்கிறவர் வந்து ஒரு பெரிய நீண்ட வெள்ளி தண்டு மாதிரி, ஒரு குச்சி மாதிரி ஒரு நீண்ட தண்டா இருக்கும். அது உச்சியில வந்து ஒரு சூழ அமைப்பு இருக்கும். அதுல ஒரு சின்ன ரிஷபர் இருப்பாரு. அந்த ரிஷபருக்கு முன்னால ஒரு சிறிய வடிவில் நம்மளோட அவரவர் கைவடி உள்ளங்கை அளவுன்னு வச்சுக்கோங்களேன், 1 அடின்னு வச்சுக்கலாமே, அந்த அளவுலதான் சுவாமி அம்பாள், அதாவது அஸ்திரராஜர் அம்மனோடு எழுந்தருளி இருப்பார். அப்படி இவரை வந்து இந்த அஸ்திரராஜர் தரிசிக்கணும்னா கொஞ்சம் கிட்ட இருந்து பார்த்தாதான் அவங்கள வந்து முழுமையா நம்மளால தரிசிக்க முடியும். இப்படித்தான் வந்து நம்ம நாட்டுல எல்லா சிவஸ்தலங்களிலும் இருக்கின்ற எல்லா தீர்த்த கரையிலையும் முக்கிய தீர்த்தத்துல இந்த தீர்த்தவாரி நாட்கள்ல இந்த அஸ்திரராஜர் தான் வந்து மூழ்கி எழுந்திருப்பார். மேல வந்து சுவாமி அம்பாள் மஞ்சத்திலேயோ ரிஷபத்திலேயோ எழுந்தருளி இருப்பாங்க. இந்த 2 பேரும் இருப்பாங்க. அவர் வந்து ஒரு அடையாளம். அஸ்திரராஜர் குளிக்கும்போது நம்ம டக்குன்னு குளிச்சுடணும். அந்த நேரத்துல நம்ம பிரார்த்தனையும் நம்மளுடைய நம்பிக்கையும் சகலமும் பலிக்கும்ங்கிறது தான் நம்மளுடைய இதுல முக்கியம். இதுல இந்த
தீர்த்தோற்சவ நிகழ்ச்சிய வந்து தின உற்சவங்களாக, வார உற்சவம், பட்ச உற்சவம், மாதோற்சவம், அயனோற்சவம், வருஷோற்சவம், மாசி மக உற்சவம், பங்குனி பிரதமை உற்சவம் அப்படின்லாம் பல விதமா நடத்துறாங்க. அதுல வந்து இந்த மாசி மகமும் தை அமாவாசை தீர்த்தவாரி வந்து தை அமாவாசை தசதீர்த்த விழா வந்து உலக பிரசித்தி பெற்றது. பூலோக கைலாயத்தில் நடக்கக்கூடியது. ஒரே நாள்ல 10 தீர்த்தங்கள்லயும் தீர்த்தவாரி நடக்கக்கூடியது. அதனால ஒரே நாள்ல நம்ம 10 தீர்த்தங்களுக்கும் போய் கும்பிட்டா, வணங்கினால், அதை பார்த்தாலே, தரிசித்தாலே, நீராடினாலே, வேண்டினாலே மகா புண்ணியம், மகா பெரிய பலன்கள், தெய்வீகம் கிடைக்குங்கிறது வந்து உண்மை. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் சுவாமியை சுற்றி பல தீர்த்தங்கள் இருக்கின்றது. அதில் தசதீர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற 10 தீர்த்தத்தில் 2 வந்து கோயிலுக்குள்ளேயே இருக்கு. மீதி 8 கோயிலுக்கு வெளியே எல்லா திசையிலும் இருக்கு. தசதீர்த்தங்கள் எவை என்று பார்த்தால் சிவகங்கை, பரமானந்த கூபம், கிள்ளை, புலிமடு தீர்த்தம், இளமையக்கினார் தீர்த்தம், அனந்த தீர்த்தம், நாகச்சேரி தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், சிவப்பிரிய தீர்த்தம், திருப்பார்கடல் தீர்த்தங்கிறது தான் அந்த 10 தசதீர்த்தங்களும். ஒவ்வொரு தீர்த்தம் பல தெய்வீக ரகசியங்கள், பல தெய்வீக கதைகள், ஐதீகங்கள், வரலாறுகள், முனிவர்கள் அந்த பவரு, தெய்வீக தொடர்பு அப்படின்னு இருக்கு. ஒவ்வொரு தீர்த்தத்துக்கு அருகிலேயே முக்கியமா நீங்க கவனிக்கணும், அதுல வந்து புகழ்பெற்ற ஒரு கோயில் வந்து தீர்த்தத்துக்கு பக்கத்திலேயே இருக்கும். எங்கெல்லாம் இறைவன் எழுந்தருளி வந்து காட்சி கொடுத்தாரோ அங்கெல்லாம் தீர்த்தங்களையும் கோயில்களையும் கட்டுனாங்க. இதெல்லாம் மகரிஷியோட ஆலோசனைப்படி அந்த காலத்துல மகாராஜாக்கள் தான் கட்டுனாங்க. இப்ப நம்ம உதாரணமாக பல தெய்வீகமும் புனிதமும் நிறைந்த இந்த தசதீர்த்தத்துல நிறைவாக நடைபெறுகின்ற நம்ம தலைகீழ வரும். நிறைவாக நடைபெறுகின்ற அந்த பரமானந்த கூபத்தை பத்தி பேசணும்னா அது வந்து கிணறு வடிவுல தான் இருக்கும். இது வந்து சபைக்கு கிழக்கு பக்கத்துல கால பைரவருடைய மேற்பார்வையில இருக்கும். பதஞ்சலி மகரிஷி என்ன பண்ணாரு, நடன காட்சியை கண்ட பிறகு நிலையாக நீங்கள் இருந்து ஆட வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எதிர்கால நன்மைக்காக, பக்தர்களுக்காக, பூஜைக்காகன்னு சாமிக்கு அபிஷேகத்துக்காக காசியிலிருந்தே கங்கை நதியை இந்த கோயிலுக்குள்ளே வரவழைத்தார். அதாவது எப்படி வரவழைத்தார், பூமிக்கு அடியில அந்தர்வாகினியாக வரவழைத்தார். அது எப்ப, ஒரு ஐப்பசி மாதத்துல. அது வந்து இன்றளவும் அந்த பரமானந்த குலம் வற்றாமல் கோயிலுடைய முக்கிய தெய்வங்களுக்கு அபிஷேகத்திற்கு உதவி வருகின்றது. தீர்த்தவாரி நிகழ்வு இந்த கிணறுக்கு அருகில் தான் வந்து நிறைவு பெறும். முதலில் சிவகங்கை, நிறைவுல வந்து இந்த பரமானந்த கூபம். இதனை தரிசிக்கிறதுனால உடல் மனோசக்தியும் ஞானமும் இறைக்காட்சியும் கிடைக்கும். பிரார்த்தனை வந்து பலிக்கும். இது வந்து நடராஜர் தீர்த்தம், இது வந்து சக்தி தீர்த்தம், இது பரமானந்த கூபம் அப்படின்னா பல பேர்களில் வழங்கப்பட்டு வருகின்றது. சிவகங்கை தீர்த்தம் சிவகாமி அம்மனுடைய நேர் பார்வையில இருக்கு இந்த தீர்த்தம். சுவாமியின் அபிஷேக தீர்த்தங்களால் நிரம்புகின்ற தீர்த்த குளமாக இது இருக்குது. பொற்குளம்னே சொல்லுவாங்க சிவகங்கைய. மகா மகிமை பொருந்தியது, சிவ ரூபம் கொண்டது. இதனுடைய இந்த குளத்தை சுற்றி கருங்கல் சுவர்களும் சிற்ப தூண்களும் தரைகளும் படிக்கட்டுகளும் 3 முக்கிய மண்டபங்கள் வந்து முக்கண் மாதிரியும் சிறு சிறு சன்னதி கோயில்களும் அந்த திருக்குளத்தை சுற்றி இருக்கும். இதனுடைய புனிதம் கருதி தான் இப்படி எல்லாம் அமைச்சிருக்கிறாங்க. குளத்திற்குள்ளேயே நம்ம வந்து ஒரு விநாயக பெருமானையும் ஒரு நாக வடிவத்தையும் ஜலகண்டேஸ்வரரையும் தரிசிக்க முடியும். முக்கண் மாதிரி இருக்கின்ற முக்கிய மண்டபத்துல, மேற்கு கரையில இருக்கிற மண்டபத்துலதான் முக்கிய தீர்த்தவாரி சமயத்துல, தீர்த்தவாரி உற்சவம் நடக்கிற இடத்துல சந்திரசேகரர் வந்து இருப்பார், அல்லது பஞ்சமூர்த்திகளே கூட எழுந்தருளி இருப்பார்கள். அஸ்தரராஜர் வந்து எப்பவும் போல மூழ்கி தீர்த்தம் கொடுப்பார். இந்த தீர்த்தக்கரையில செய்கின்ற ஜபதபங்கள், சிரார்த்த வைபவங்கள், தியானங்கள், பிரார்த்தனைகள்லாம் பல கோடி மடங்கு பெருகுது அப்படின்னு வந்து தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்றாங்க. சிம்மவர்மன் இந்த வியாகரபாத முனிவருடைய
அருளானைப்படியே நோயுற்ற, அதாவது தோல் நோயுற்ற சிம்மவர்மன் என்கின்ற ஒரு மன்னன் வந்து இங்க குளிச்ச உடனே அவருடைய தோல் நீங்கினது மட்டும் இல்ல, அவருடைய உடம்பு பொன்மேனியாக தங்கமேனியாக ஆகி இரண்யம்னா தங்கம், இரண்யவர்மனாக மாறினாரு. அந்த மன்னனால் தான் முதலில் இந்த திருக்கோயிலும் பொற்கூரையும் கட்டப்பட்டிருக்கு. இந்த திருக்குளத்துல எல்லா முக்கிய தினங்களிலும் தீர்த்தவாரி நடக்குது. இது முக்கியமாக நோய் தீர்க்கின்ற இடமாகவும் தீர்த்தமாகவும் பிரார்த்தனை பலிக்கின்ற இடமாகவும் நம்மளுடைய பாவம்லாம் நீங்கக்கூடியதாகவும் கடவுள் காட்சியும் மோட்சமும் இந்த பிறவியிலேயே கிடைத்து ஆனந்தம் அடைகின்ற ஒரு தீர்த்தமாக இது இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. சாமி வந்து மேற்கு கரை மண்டபத்தில் எழுந்தருளுவார். நாம வந்து நீராடுவதற்கு வந்து வடக்கு பூர மண்டப திருப்படிகள்ல இறங்கி குளிக்கிறது தான் நல்லதுன்னு நம்மளுடைய தீட்சித பெரியவங்கள்லாம் சொல்றாங்க. இந்த தீர்த்த கரையில பலவித மகான்களுடைய திருவடி பட்டு இருக்குது. தெய்வீக சக்தி அலைகள் நிரம்பியது. அந்த வைப்ரேஷன் சூட்சமமாக இருக்கும். இது ரகசியம், இது சத்தியம். குய்ய தீர்த்தம் இதனை வந்து பாசமறுத்த துறை கிள்ளை கடல் தீர்த்தம் என்றும் கூட கூறுவதுண்டு. பக்தர்களுடைய துயரை தீர்க்க சுவாமி கிளர்ந்து எழுந்தருளினார். அதாவது கிளர்ந்துன்னா விரைந்துன்னு அர்த்தம். விரைந்து வந்து அருளுவார். அது கிளர்ந்து எழுந்ததனால் கிள்ளை தீர்த்தம், கிள்ளை கடல் தீர்த்தம்னு சொல்றது. இது வந்து கடற்கரை ஓரம் கிழக்கு பக்கம் இங்கிருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. இது வந்து பிரம்மகத்தி எல்லா தோஷமும் நீக்கும். பெரிய தோஷத்துல பெரிய தோஷம் பிரம்மகத்தி தோஷம். அந்த தோஷத்தையே நீக்கக்கூடியது. ஒரு தடவை வருண பகவானுக்கு வந்து வருண அஸ்திரமும் அவருடைய பிரம்மகத்தியும் தீர்த்த இடம் இதுதான். இங்கு தை அமாவாசையிலையும் மாசி மகத்திலையும் சிறப்புன்னா கூட எப்போதும் வந்து தெய்வீகம் இங்க இருக்கிறதுனால சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கூட நீராடி உரிய பலனை நிச்சயமாக அடைய முடியும். இது வந்து நீங்க நிச்சயமா நம்பலாம். இங்கு சகல தோஷ நிவர்த்தி இது இறைக்காட்சி முக்தி உண்டு. புலிமடு இது வந்து சாமிக்கு நேர் தென் திசையில அம்மாப்பேட்டைக்கு கொஞ்சம் முன்னால இருக்கின்ற எல் வடிவத்துல, ஆங்கில எழுத்து எல் வடிவத்துல இருக்கின்ற ஒரு தீர்த்தம். இதுக்கு புலிமடுன்னு பேரு. வியாகரபாதர் வந்து சாமியை நினைத்து தன்னுடைய தந்தைக்காகவே அந்த காசி கங்கையை அந்த தன்னுடைய புலிநகத்தால் தரையை கீறி கங்கையை வரவழைத்த இடம். அதனால் இது புலிமடுன்னு சொல்றாங்க இந்த தீர்த்தத்தை. புலிமடு தீர்த்தம் மட்டும் இல்ல, புலிமேடுன்னு ஒண்ணு இருக்குது அங்க. அந்த புலிமடு தீர்த்தத்துக்கு அருகில மத்தியந்தனேஸ்வரர் ஆலயம் வந்து இருக்குது. இதுல வந்து இறந்தவர்களுடைய எலும்பை கரைச்சா அது வந்து மறுநாளைக்குள்ளாரவே ஒரே நாள்லயே அந்த எலும்பு கரைஞ்சி அவங்க வந்து இறைவனுடைய சேர்ந்துருவாங்க, முக்தி பேரானந்தம் கிடைக்கும்னு பெரியவங்க சொல்றாங்க. பார்த்தவங்க நேராவே அடியனிட சொல்லி இருக்கிறாங்க. இதுக்கு வந்து தெய்வீக தன்மை வந்து அதிகம். இன்னொரு ஒரு ஐதீக கதை சொல்லப்படுகிறது. வந்து வியாகரபாதர் வந்து இந்த சிதம்பரத்திலேயே தான் முக்தி அடைஞ்சார். அப்ப அவர் முக்தி அடைஞ்சவன அவருடைய உடம்பை எடுத்துட்டு போய் அந்த புளித்தமேடு அப்படிங்கிற இடத்துல பதஞ்சலி பகவான் வந்து தன் கையாலேயே அந்த உடம்பை வந்து அங்கு கொண்டு வைத்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த வைத்த இடம் தான், அந்த சமாதி கோயில் தான் மத்தியந்தனேஸ்வரர் கோயில் என்றும் சொல்லப்படுகின்றது. அங்கு இருக்கின்ற அந்த சிவலிங்கத்துக்கு இப்ப மத்தியந்தனேஸ்வரர் என்று பெயர் இருக்குது. அப்ப வந்து இங்க இறந்தவர்களுக்கும் வாழ்பவர்களுக்கும் முக்தி, இறந்தவர்களுக்கும் முக்தி. இந்த தீர்த்தத்தில் நீராடினால் இத தலையிலையும் வாயிலையும் ஒரு சொட்டாவது தெளித்து கொண்டு வாயில் போட்டு கொண்டாலும் உயிரோடு இருப்பவங்களுக்கும் முக்தி பேரானந்தம். இறந்தவர்களை எலும்ப கரைச்சாலும் முக்தி. இறந்தவர்களுடைய உடம்ப வந்து இந்த சைவர்களாக வாழ்பவர்கள் அந்த புலிமேட்டுல கொண்டு வைக்கிறாங்க. உடம்ப தகனம் பண்ணும் பொழுது அவர்களுக்கு அந்த உடம்புல 10 விதமான வாயுக்கள் இருக்கும். அந்த 10 வாயுல ஒரு வாயு மட்டும் அந்த சடலத்திலேயும் இருக்கும், உடம்புலயே இருக்கும். அந்த சடலம் வந்து அந்த வாயு மூலமா பார்க்கும். அது பார்க்கும் பொழுது அதுக்கு வந்து பதஞ்சலி இந்த புலிமேட்டுல
எரிக்கும் பொழுதுதான், தகனம் பண்ணும்போதுதான் அதுக்கு பதஞ்சலி வியாகரபாதருடைய அந்த திருக்காட்சி கிடைக்கும். அந்த தெற்கு கோபுர தரிசனம், அந்த கோபுரத்து மேல தீபம், மோட்ச தீபம் போடுவாங்கல்ல, அந்த காட்சி, நடராஜருடைய காட்சியும் கிடைச்சி நடராஜருடைய திருவடியில போய் அந்த ஆன்மா போய் தங்கிடும். அப்புறம் அந்த 5 நாள் விசேஷம், 30 நாள் விசேஷம்னு அந்த இறந்தவங்களுக்கு பண்றாங்கல்ல, அது முடிஞ்ச உடனே வந்து அந்த உயிர் ஆத்மா என்ன பண்ணிடும், அந்த ரகசியம் இருக்கு இல்லைங்களா, சிதம்பர ரகசியம், அங்கேயே போய் ஒடுங்கிடுமா. அப்பேற்பட்ட மகா மகிமை வாய்ந்தது புலிமடி தீர்த்தம். யவன தீர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற இளமையாக்கினார் தீர்த்தம். இந்த தீர்த்தத்துல தீர்த்தவாரி நடக்கும்போது நம்ம நீராடினால் நமக்கும் உரிய முறையில் பிரார்த்தனையோடு உரிய இடத்தில் ஞானிகளுடைய அருளாசியுடன் நாம் குளித்தால் நமக்கும் திருநீலகண்டருக்கும் அவருடைய மனைவி ரத்தினாசலை அம்மைக்கு கிடைத்த அதே இளமை உருவமும் திருவுருவமும் கைலை காட்சியும் நிச்சயமாக கிடைக்கும். இந்த இடத்துல கணம்புல்லர் வந்து குளத்துக்குள்ளார இருக்கிற மாடத்திலையும் விளக்கேத்தி முக்தி பெற்றிருக்கிறார், கோயிலுக்குள்ளயும் விளக்கேத்தி இருக்கிறார். இப்ப சமீபத்துல புதுசா சுவர் கட்டிருந்த போது அந்த திருமாடங்கள், விளக்கேற்று மாடங்கள் இருக்குதா என்னன்னு தெரியல. இந்த இடத்துல வந்து கணம்புல்லர் வந்து முக்தி அடைஞ்சிருக்கிறாரு. வியாகரபாதருடைய ஆன்மார்த்த கோயில் இது. அவருடைய ஆன்மார்த்தமா இந்த தீர்த்தக்கரையில இருந்து அவர் ஜப தியானம் பண்ணி அதுதான் கடைசியில வந்து அந்த பரார்த்தமாக சிவகங்கை தீர்த்தக்கரையில இருந்து தரிசன காட்சி முக்தின்னு அடைந்தார். இது அனந்தீஸ்வரன் கோயிலுக்கு உள்ள நுழையும் போதே முதல்ல இருக்கின்ற ஒரு சிறிய திருக்குளம், ஆழமானது. ஒரே பக்கத்துல மட்டும் மண்டபம் இருக்கும், மீதி இடத்துல 2 பக்கமும் படிக்கட்டுகள், ஒரு இடத்துலதான் படிக்கட்டுகள் இருக்கு. ரொம்ப செங்குத்தான படிக்கட்டுகள், இறங்கி தீர்த்தம் ஆடுவது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் பக்தர்களுக்கு. இதோடைய ஐதீகம் என்னன்னா, ஆதிசேஷனுடைய அவதாரமாகிய பதஞ்சலி வந்து அதாவது அவர் வைகுண்டத்தில இருந்து கைலாயம் போய் அங்க சுவாமி கிட்ட சிவபெருமான்கிட்ட கட்டளை ஆணை பெற்று பூலோகத்துக்கு வந்து நாகலோகம் சென்று அப்ப 1000 தலைய மாத்திக்கிட்டு ஒரு தலை பாம்பாகி இந்த அனந்த தீர்த்தத்துல வந்து மேல எழுந்து அங்க வந்து பூஜையும் தீர்த்தத்துல வந்து நின்றுகிட்டு பூஜை பண்ணி கொண்டு மந்திரம் சொல்லி கொண்டு இருந்த அத்திரி மகரிஷி அனுஷா தேவியுடைய திருவடியில வந்து விழுந்து பாத அஞ்சலி பெற்றதால் பதஞ்சலின்னு பேர் பெற்று அந்த அத்திரி மகரிஷி அனுஷா தேவியை பெற்றோர்களாக பெற்று இந்த கரையில இருந்து ஜபம் தியானம் பண்ணி ஆன்மார்த்த லிங்கமாக அனந்தீஸ்வரரை ஸ்தாபித்து பூஜித்து பின்பு பரார்த்தமாக வியாகரபாதருடன் சேர்ந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆனந்த தாண்டவ தரிசனத்தை பெற்ற இருக்கிறார். இங்கு நம்ம வந்து பக்தர்கள் வந்து நீராடி பிரார்த்தனை பண்ணா ஞானம் கிடைக்கும், வேண்டுபவர்களுக்கு புத்திர பாக்கியமும் கிடைக்கிறதோட பிரார்த்தனை பண்ண கிடைக்காத அரிய மாதா பிதாக்கள் பெற்றோர்களும் கூட கிடைப்பார். தீர்த்தம் இங்கு தீர்த்தவாரி நடக்கும் பொழுது நாமும் தீர்த்தம் ஆடுவது தலை சிறந்தது. அதுல இதனுடைய ஐதீகம், இதோடைய கதை என்னன்னா, வைகுண்டம் மற்றும் கைலாயம் சென்று ஆணை பெற்று நாகலோகம் வழியாக பூலோகத்துக்கு மேல ஏறி வந்த இடம், நாகம் வந்து சேர்ந்த இடம். எப்படி வந்தாரு? நாகலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய பிலம் துவாரம் இருக்கு, அந்த துவாரம் வழியா மேல ஏறி வந்தார். அது வந்து ஒரு பெரிய ஆழமான துவாரம். அங்க வந்து புனித தீர்த்தம் நிரம்பியதுனால அது வந்து நாகம் வந்து சேர்ந்த தீர்த்தம், நாகசேரி தீர்த்தம் ஆகியது. இங்கு வந்து ஒருவர் புனிதமாக பிரார்த்தனையோடு நீராடினால் சகல விதமான நாக தோஷங்கள் எல்லாம் நீங்கும். இங்க வந்து சப்த கன்னியர்களுக்கும் நாக கன்னியர்களுக்கும் கூட தோஷங்கள் நீங்கிய இடம் என்று சொல்கின்றார்கள். தை அமாவாசையில கட்டாயம் தீர்த்தம் ஆடினால் பலன் நிச்சயம். பிரம்ம தீர்த்தம், இந்த பிரம்ம தீர்த்த கரையில் தான் நம்ம இப்ப உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கிறோம். வசிஷ்டர், அருந்ததி, காமதேனு இதெல்லாம் இவங்கெல்லாம் இங்க வாழ்ந்து தெய்வீகமா நிறைந்த இடம் வந்து இந்த பிரம்ம தீர்த்த கரை. இங்க வந்து பிரம்மா வந்து பூஜித்த பிரம்ம புரீஸ்வரர் பெரிய நாயகி இருக்கிறாங்க. இங்க வந்து தை அமாவாசையிலையும் பங்குனி பிரதமையிலையும் நடராஜ பெருமானே சந்திரசேகரர் அம்பாள் வடிவில எழுந்தருளி வந்து தீர்த்தம் கொடுக்கிறார்.
வந்தார். அப்பொழுது அந்த நேரத்திலே தை அமாவாசையிலேயோ வந்து நம்ம தீர்த்தமாடினால் நாம் கேட்டது எல்லாம் கிடைக்கும். காமதேனு இங்க இருந்ததுனால அந்த காமதேனு பால் அமிர்த பால்னு சொல்லுவாங்க, அந்த பாலும் கிடைக்கும். அத உணவு எல்லாவித உணவும் கிடைக்கும். உடம்புக்கு உணவும், உயிருக்கு வந்து நம்ம ஆத்மாவுக்கு ஞானமும் மிக நிச்சயமாக கிடைக்கும். சிவப்பிரியை தீர்த்தம், இந்த சிவப்பிரிய தீர்த்தம் தில்லையம்மன் கோயிலுக்கு எதிரிலே ஒரு அருமையான தெய்வீக தீர்த்தமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அம்பாளுடைய நேர் பார்வையில இருக்கு. மெய்யன்பர்களுக்கு எல்லாம் தெரியும், தில்லையம்மனுக்கு 4 திருமுகங்கள். அதிலே மேற்கு நோக்கிய திருமுகத்திற்கு நேராக உள்ளது. இந்த தீர்த்தத்துல தீர்த்தவாரி உற்சவத்தில் நீராடினால் நமக்கே தெரியாம நம்ம கிட்ட இருக்கின்ற அகங்காரம், ஆணவம் எல்லாம் நீங்கி மனம் வந்து ஒரு சாந்தி நிலை அடையும். மன சாந்தி இருக்கிற இடத்துல சட்டுன்னு ஞானமும் இறைக்காட்சியும் கிடைக்கும். அதோட இல்ல, இது வந்து நமக்கு வந்து அழகு தரும், மன அழகு, உடல் அழகு தருகின்ற தீர்த்தம். அன்பும் சக்தியும் கொடுக்கின்ற தீர்த்தம் திருப்பார்கடல் தீர்த்தம். ஒரு காலத்தில் இது பால் கடலாகவே இருந்திருக்கின்றது. உபமன்யு தொடர்பு உடையது. வியாகரபாதருடைய மகன் வந்து உபமன்யு. இந்த உபமன்யு வந்து காமதேனு பாலை உண்டு வாழ்ந்திருந்தார். ஆரம்பத்துல குழந்தையா இருக்கும் பொழுது இவர் வந்து அந்த வசிஷ்டர் அருந்ததி கிட்ட, அதாவது நம்மளுடைய பிரம்மதீர்த்த கரையில தான் காமதேனு இருந்தது. அங்கதான் முதல்ல வந்து அவரு வந்து பிறந்து வளர்ந்தார். அதுக்கு அப்புறம் இவருடைய அப்பா அம்மா கிட்டயே கொண்டு போய் அவரை வந்து விட்டுட்டாங்க. அதாவது வியாகரபாதர் கிட்ட கொண்டு விட்டுட்டாங்க நம்மளுடைய உபமன்யுவ பையனை. அப்ப அவர் வந்து காமதேனு பால் தான் வேணும்னு சொல்லி சத்தம் போட்டு கத்தி அழறாரு. அங்க குடுக்கிற பசும்பாலை குடிக்க மாட்டேங்கிறாரு. தாய்ப்பாலோ பசும்பாலோ எதுவுமே குடிக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அமுதப்பால், காமதேனு பால் அவ்வளவு சுவை மிகுந்தது. அதை குடிச்சு வளர்ந்துட்டு இந்த பாலை குடிக்கவே மாட்டேன்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணதுனால அவர் வியாகரபாதர் வழி தெரியாம ஆதிமூலநாதர் கிட்ட சன்னதியில கொண்டு போட்டு, சாமி நீங்க தான் துணை, குழந்தை இப்படி அப்படின்னு சொல்றாரு. அழுதே அப்படின்ற உடனே சுவாமி தன்னுடைய கையை அப்படி காட்டின உடனே அவர்கிட்டேந்து சுவாமியுடைய திருவருளால் திருப்பார் கடலே பெருகி ஓடியது. அதாவது இப்ப பாலமான் நதின்னு சொல்றோம்ல, பாலமான் தீர்த்தம்னு, அந்த பால் ஆம் தீர்த்தம், பால் ஆம் தீர்த்தம் தான் பாலமான். அப்படி அது பெரிய கடலே நதியா ஓடிச்சான் அந்த பால். இப்ப வந்து தற்காலத்துல அது குளமாக சிறிய குல வடிவிலே குறிப்பிட்ட முக்கிய இடத்துல படிக்கட்டுகளுடன் அருமையாக வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை குடிச்சு அவர் அருமையாக வளர்ந்தார். பிறகு உடனே ஞானம் பெற்றார். அந்த பார்க்கடல் தீர்த்தத்தை, அந்த பார்க்கடல்ல பாலை குடிச்சதுனால அவருக்கு மேலும் ஞானம் பெரியது. அவர் வளர்ந்து உபமன்யு ஆகி எல்லா மகரிஷிகளுக்கும் தலைமை மகரிஷி மாதிரி விளங்கினார். நைமிசாரண்ய முனிவர்களுக்கு பூலோகத்தில் இருந்து கைலாயத்திற்கு நம்மளுடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஐராவதங்கிற யானை மேல சென்றுகிட்டு இருக்கும் பொழுது, ஒரு பேரொளி வடிவில போயிட்டு இருக்கும் போது அந்த காட்சிய இதர முனிவர்களுக்கு அந்த பாருங்க, சுந்தர தென் திசைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எல்லா நல்ல காரியமும் செஞ்சுட்டு திருப்பாட்டுக்கெல்லாம் பாடி முடிச்சுட்டு கைங்கரியத்தெல்லாம் முடிச்சுட்டு கைலாயத்துக்கு திரும்பி போறாரு சுந்தரர்னு காட்டுனாராம். அப்படிப்பட்ட உபமன்யு கிட்டதான் வந்து துவாபர யுகத்துல, அதாவது மகாபாரதம் நடந்த காலத்துல ஸ்ரீகிருஷ்ணர் வந்து இவருடைய அருமை பெருமையை கருதி உபமன்யுவை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடம் வந்து சிவ தீட்சையும் சிவ பூஜையும் அனுஷ்டானம் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு இந்த கரையில இருந்து அவர் ஜப தியானம், அனுஷ்டானம், தியானம் செஞ்சதுனாலதான் பிற்காலத்துல அவர் மூலம், ஸ்ரீகிருஷ்ணர் மூலமாக அந்த குருஷேத்திர போர்ல அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை அருளி செய்தார். இந்த உலகத்திற்கு பகவத்கீதை கிடைத்தது வந்து திருப்பார்கடல் ஞான தீர்த்த கரையில் இருந்துதான். அந்த ஞானம் பெற்றுதான் ஸ்ரீகிருஷ்ணர் பின்னால பகவத்கீதையை உண்டாக்கினார். அவருக்கு குருவாக இருந்து எல்லாவித ஞானத்தையும் அருளி செய்தது. சுவாமிக்கே, கிருஷ்ண பகவானுக்கே குருவாக இருந்து ஞானம் கொடுத்து உபதேசித்தது அந்த உபமன்யு. அந்த உபமன்யு இருந்து அந்த பாலை உண்டு ஞானம் பெற்று பேரானந்தம் அடைந்தது, மற்றவங்களுக்கும் எல்லாத்தையும் எடுத்து சொன்னது
இந்த தீர்த்த கரையே என்று சொல்லி இந்த தசதீர்த்த அனைத்தும், அந்த தசதீர்த்த பெருமை அனைத்தும் நிறைவு பெற்றது என்று கூறி, இன்னும் பல ரகசியங்கள் இருக்கின்றது. அதனை மேலும் குருவருளும் திருவருளும் இருக்கும் பட்சத்தில் சொல்லி அருளுவோம், சொல்லுவோம் என்று சொல்லி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.